குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா? சரி, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் முதலாம் வகுப்பு பாடம் 11, தலைப்பு திசைகள் அறிவோம். திசைகள் அறிவோம். குழந்தைகளா, திசைகள் எத்தனை வகைப்படும்? பார்த்தோம் தானே? திசைகள் 4 வகைப்படும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரி, இந்த சிறுமி பாருங்க எப்படி நிற்கிறாங்க. நேராக நிற்கிறாங்க. தனது இரு கைகளையும் நீட்டியவாறும் நிற்கிறாங்க. அப்படிதானே? ஆமாம். இந்த சிறுமிக்கு பாருங்க, இந்த சிறுமியின் இடக்கை பக்கம் என்ன இருக்கு? கிழக்கு. வலக்கை பக்கம் மேற்கு. சிறுமிக்கு முன்னே என்ன திசை? தெற்கு திசை. பின்னே வடக்கு திசை. சரி, இந்த சிறுமிக்கு மேற்கு என்ன இருக்கு பாருங்க? பள்ளிக்கூடம், கிழக்கு விளையாடும் இடம், தெற்கு பூங்கா, வடக்கு நீச்சல் குளம். பாருங்க, இந்த சிறுமிக்கு வலக்கை பக்கம் பள்ளிக்கூடம், இடக்கை பக்கம் விளையாடும் இடம். இந்த சிறுமிக்கு பின்னே, அதாவது வடக்கு திசையில் நீச்சல் குளம். இந்த சிறுமிக்கு முன்னே தெற்கு திசையில் விளையாட்டு பூங்கா. சரிங்களா? இந்த பூங்கா அமைந்துள்ளது. இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே குழந்தைகளா? சரி, இப்போ இந்த பாடத்தோடைய பொருள் கூறு, எதிர்ச்சொல், கடினச் சொற்கள்லாம் நம்ம பார்ப்போமா? குழந்தைகளா, சூரியன் உதிக்கும் திசை எது? கிழக்கு. எல்லாருக்கும் தெரியும் தானே? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இது என்ன திசை? சூரியன் மறையும் திசை. சூரியன் மறையும் திசை மேற்கு. சரி, பாருங்க, கடின சொற்கள். முதலாவதாக கிழக்கு. கிழக்கு, கிழக்கு. மேற்கு, மேற்கு. வடக்கு, வடக்கு. தெற்கு, தெற்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அடுத்து பூங்கா. பூங்கா, பூங்கா. ஆறாவது பள்ளி. பள்ளி, பள்ளி. அடுத்து ஏழாவது நீச்சல் குளம். நீச்சல், நீச்சல். குளம், குளம், நீச்சல் குளம். 8 விளையாடும் இடம். விளையாடும், விளையாடும் இடம். பூங்கா, பள்ளி, நீச்சல் குளம், விளையாடும் இடம். அடுத்து பொருள் கூறுக. பூ என்பதன் பொருள் மலர். மலர், மலர். அடுத்து தண்ணீர். நீர், தண்ணீர். தண்ணீர் என்பதன் பொருள் நீர். நீர், நீர். அடுத்து அழகு. அழகு, அழகு. அழகுனா அதனுடைய பொருள் எழில். எழில். அடுத்து திசை. திசை, திசை. திசை என்பதன் பொருள் பக்கம். பக்கம். அடுத்து வண்ணம். வண்ணம். வண்ணம் என்றால் நிறம் என்று பொருள். நிறம்.
பூ மலர் தண்ணீர் நீர் அழகு எழில் திசை பக்கம் வண்ணம் நிறம். அடுத்து எதிர்ச்சொல் தருக. முதல் கடைசி த இல் முதல் கடைசி கடைசி. முன்னே இன்னே முன்னே பின்னே பின்னே. அடுத்து இரவு இரவு பகல் பகல். அடுத்து அரிது அரிது எளிது எளிது. அடுத்து கீழே கீழே மேலே மேலே. முதல் கடைசி முன்னே பின்னே இரவு பகல் அரிது எளிது கீழே மேலே. அடுத்து வினாவிடை. வினையின் 1 திசைகளின் பெயர்களை எழுதுக. திசைகளின் பெயர்களை பெயர்களை எழுதுக. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. திசைகளின் பெயர்களை எழுதுக. திசைகளின் பெயர்கள் என்னென்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அடுத்து சூரியன் எந்த திசையில் தோன்றும்? சூரியன் கிழக்கு திசையில் தோன்றும். சூரியன் இந்த எந்த திசையில் தோன்றும். தோன்றும். சூரியன் கிழக்கு திசையில் தோன்றும். சூரியன் எந்த திசையில் தோன்றும்? சூரியன் கிழக்கு திசையில் தோன்றும். வினா எண் 3 சூரியன் எந்த திசையில் மறையும்? சூரியன் இந்த எந்த திசையில் மறையும். மறையும். சூரியன் மேற்கு திசையில் மறையும். சூரியன் மேற்கு திசையில் மறையும். சூரியன் எந்த திசையில் மறையும்? சூரியன் மேற்கு திசையில் மறையும். புரிஞ்சுதா குழந்தைகளா? சரி. இன்றைய வீட்டுப்பாடம். இந்த பாடத்துடைய பொருள் கூறுக, எதிர்ச்சொல் தருக. இவற்றை படித்து பார்க்காமல் எழுதி அனுப்பவும். இன்றைய வகுப்பு பிடித்திருந்தா குழந்தைகளா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.